ஹாய் வாய் என்டர்டெயின்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்னைக்கு ஷேட்ஸ் ஆஃப் சினிமாவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. Sudarshan has come out with something called concept called storytelling. அப்போது விவேக் என்கிட்ட கொட்டேஷன் கேங் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். தென் அந்த படத்தோட ஏன்னா அவரோட விஷன் வந்து ரொம்ப யாருமே பண்ணாத வயலன்ஸ் இருந்தது இந்த படத்தில். இவ்வளோ ராவாக காட்ட போகிறீங்களா, நிஜமாவே இப்படி இருக்க போதா அப்படின்லாம் கேட்டேன். நான் கரெக்டாக ஃபோட்டோஷூட்டில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஒன் லைனர் ஆஃப் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி இது. கேரளாவில் ஒரு கேங் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு அவர் சொன்னாலே எனக்கு வந்து ஆல்வேஸ் அவர் நான் வந்து ஒரு டெட்லி டைரக்டர்னு கூப்பிடுவேன். ஸோ கொட்டேஷன் கேங் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணதில்லை. இவ்வளோ ஒரு 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 ஸ்டைலிஷ் அண்ட் இன்டென்ஸ் பிளட் வயலன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. பேபி சாராலும் நான் ஷாக் ஆகிட்டேன், இந்த பொண்ணு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ நோ அவரோட விஷன் ரொம்ப பெருசாக இருக்குன்றது ஐ அண்டர்ஸ்டுட். டெஃபினட்டாக ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் பிடிச்சவங்களுக்கும், அப்புறம் அந்த ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பிடிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேபி சாரா அவங்களது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி வி ஹேவ் டு டேக் அ ஷாட். கொட்டேஷன் கேங் மூவியோட பப்ளிசிட்டி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் சுதர்ஷன். அவர் வந்து தி ஸ்டோரி டெல்லர்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் கோட், ஹீரோ, டாக்டர், ஜெய் பீம் இந்த மாதிரியான படங்களில் பப்ளிசிட்டி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய் சார். ஸோ உங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஆஸ் ஃபோட்டோகிராஃபராக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 15-16 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அண்ட் as a journey as a photographer, it's ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி தான். ஆக்சுவலாக நான் ஃபேஷன் அண்ட் அட்வர்டைஸிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போவும் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் மூவிஸில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் கிடச்சி துருவ நட்சத்திரமில் ஸ்டார்ட் ஆச்சு, கௌதம் சாரோடது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாநாடு, ஜெய் பீம், ஹீரோ, இரும்புத்திரை அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது வந்து கொட்டேஷன் கேங் பண்ணேன். அப்புறம் விவேக் அப்படி தான் தெரியும் எனக்கு. வந்து விவேக் வந்து பாக்ஸர்னு ஒரு மூவி பண்ணேன், போஸ்டர்ஸ். அது பண்ணும்போது தான் எனக்கு விவேக் தெரியும். ஸோ அங்கேருந்து இட்ஸ் கம் ஆல் த வே இப்போது கோட் வரைக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. அண்ட் உங்களை வந்து சுதர்ஷன் ஸ்டோரி டெல்லர்னு சொன்னாதான் ரெகக்னைஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அண்ட் அந்த ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது? ஸ்டோரி டெல்லர் அப்படின்றது வந்து பை பிக்சர்ஸாக நம்ம என்ன புதுசாக கன்வே பண்ணோம், க்ரியேட்டிவாக என்ன கன்வே பண்ணுறோம். பேசிக்காக நான் போர்ட்ஃபோலியோஸ் நிறையா ஷூட் பண்ணுவேன், ஆக்டர்ஸ்க்கு, மாடல்ஸ்க்கு, இவங்களுக்குலாம். அப்போது வந்து சினிமாக்குன்னு வரும்போது ஒரு தனி போர்ட்ஃபோலியோ தேவைப்படுது எல்லாருக்கும். அதை வந்து நம்ம க்ரியேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் ஸ்டோரி டெல்லர் ஆரம்பித்தது. அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, லைக் அண்டர் வாட்டர் ஃபேஷன், அப்புறம் டிஜிட்டல் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு புதுசாக ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. அப்போது இந்த ஸ்டோரி டெல்லர் இந்தியா அப்படின்னு வச்சு அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். இன்ஃபேக்ட் அதை லான்ச் பண்ணதும் எனக்கு வெங்கட் பிரபு சார் தான் லான்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த வருஷம் ஆக்சுவலாக நவம்பர் வந்து மை பிராண்ட் இஸ் டர்னிங் 10 years. ஸோ அது வந்து வெங்கட் பிரபு சார் லான்ச் பண்ணி இப்போ அவர் கூட நான் வந்து கோட் வரைக்கும் நான் பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ் பண்ணியிருக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ தட்ஸ் த நேம். த ஸ்டோரி டெல்லர்ன்றது க்ரியேட்டிவான ஃபோட்டோகிராஃப்ஸை கன்வே பண்ணுறதுக்காக தான் அந்த நேம் வச்சது. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொட்டேஷன் கேங்கோட மூவியோட ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ சொல்லும்போது நீங்கள் ஹவு டிட் யூ ஃபீல்? எக்ஸைட்டட் தான். ஏன்னா விவேக் எனக்கு வெரி நைஸ் ஃப்ரெண்ட். பாக்ஸரில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். பாக்ஸர் மூவி அவரோட, அருண் விஜய் சாரோட.
அது இட் காட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரீச். அது வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த 2 போஸ்டர்ஸ் மட்டுமே. இன்றைக்கும் அதை பற்றி பேசுவாங்க, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த படம் தான் எனக்கு வந்து ரஞ்சித் அண்ணாவோட சர்பேட்டா அதுக்கெலாம் வந்து லீடர் நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இட் வாஸ் வெரி பிக். அப்போது விவேக் என்கிட்ட கொட்டேஷன் கேங் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். தென் அந்த படத்தோட ஏன்னா அவரோட விஷன் வந்து ரொம்ப யாருமே பண்ணாத வயலன்ஸ் இருந்தது இந்த படத்தில். இவ்வளோ ராவாக காட்ட போகிறீங்களா, அவன் நிஜமாவே இப்படி இருக்க போதா அப்படின்லாம் கேட்டேன் நான். நீ பாரு அப்படின்னு சொன்னார். கரெக்டாக ஃபோட்டோஷூட்டில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஒன் லைனர் ஆஃப் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி இது. கேரளாவில் ஒரு கேங் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கேங்னு ஒருத்தருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்க வந்து தே டூ இட் ஃபார் லைஃப் ஸ்டைல், அவங்களோட லிவிங்காக பண்ணுறாங்க அப்படின்னும் போது இட் வாஸ் வெரி ரா. ஐ திங்க் வெரி கட்ஸி, தைரியமான ஒரு ஆள் விவேக். ஸோ அவர் வந்து இந்த கதையை நம்ம எப்படியாவது வந்து வெளியில் பண்ணும்போது ஹிஸ் விஷன் வாஸ் வெரி சீரியஸ். அப்போ நான் ஃபோட்டோ ஷூட்டுன்னு பண்ணும்போது இதில் எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும் பட் வெரி இன்டென்ஸாக இருக்கணும்னு சொல்லும்போது ஹி கேவ் மீ தட்ஸ் ஃப்ரீடம். அவர் சொன்னாலே எனக்கு வந்து ஆல்வேஸ் அவர் நான் வந்து ஒரு டெட்லி டைரக்டர்னு கூப்பிடுவேன். ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் மோர் நைஸ் ஆஃப் வாட் யாருமே பண்ணாதது ஒன்று ட்ரை பண்ணுறாரு. ஸோ தட் ஐ ரியலி லைக் அபவுட் விவேக். ஸோ வி ஆர் அது அவருக்கு எனக்குமே ஒரு நல்ல கனெக்ட் அதில். ஸோ இது வந்து உங்களுக்கும் விவேக் சாருக்கும் உள்ள வந்து ப்ரொஃபஷனல் கனெக்ஷன். பர்சனலி வந்துட்டு உங்களுக்குள்ள எப்படி அந்த மாதிரி அவர் ஸ்டோரி சொல்லும் போதே வி கனெக்ட் இமீடியட்டாக. இன்ஃபேக்ட் இப்போ பாக்ஸர் முடிச்சதுமே அந்த ரீச் எல்லாம் பார்க்கும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் தி அவுட்புட். நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த கொட்டேஷன் கேங் ஷூட் போது நான் ஹைதராபாத்தில் ராதேஷாம் ஷூட்டில் இருந்தேன் பிரபாசரோட. அப்போது ஹி ஆஸ்க் மீ ஒரு நாள் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. ஏன்னா இப்போது நம்மளை ஒரு டெக்னீஷியனாக நம்ம மேலே ஒருத்தவங்க இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு கூப்பிட்றாங்கன்னா தே ரியலி வாண்ட் சம்திங்ன்ற மாதிரி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அங்கே ஹைதராபாத்லேருந்து பாம்பேக்கு போய் ஷூட் பண்ணிவிட்டு திரும்ப ஐ காட் பேக் டு த செட். ஸோ அப்படி இருக்கு அந்த தட் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் சம்திங் தட் ரியலி அட்ராக்டட் மீ. லைக் ஐ ஹேட் டு டூ இட் ஃபார் விவேக். ஸோ பர்சனலாக வந்து வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் வென் எவர் ஐ கால் ஹிம். ஸோ வி கிளிக்ட் வெரி வெல். இன்ஃபேக்ட் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஐம் எக்ஸைட்டட். ஏன்னா கொட்டேஷன் கேங் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணதில்லை. இவ்வளோ ஒரு 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 ஸ்டைலிஷ் அண்ட் இன்டென்ஸ் பிளட் வயலன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் வாட் இஸ் கம் அப் வித் as a movie. போஸ்டர்ஸாக நான் ஷூட் பண்ணிட்டேன், பட் மூவியாக ஐ ஹேவ் டு yet to see it. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏதாவது சேலஞ்சஸ் அந்த மாதிரி எது ஃபேஸ்? சேலஞ்ச் இல்லை, ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஷூட் வித் பிரியாமணி மேம். பிகாஸ் நான் பருத்தி வீரன்லாம் ஐ வாஸ் ஹியூஜ் ஃபேன் அண்ட் ஐவ் சீன் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் அவங்கள வந்து நிறைய ஃபேஷன் ஷூட் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். அப்போது எனக்கு பிரியாமணி தான் அவங்க லீடுன்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போ அங்கே போயிட்டு த வே ஷீ பர்ஃபார்ம்ட் அண்ட் யூனோ இட் வாஸ் சம்திங் தட் ஐ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன். அது மறக்கவே முடியாது. ஏன்னா விவேக் வாஸ் வெரி கிளியர். அது ஹீ இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஆர்டிஸ்ட் கிட்ட இதுதான் வேணும், அதுதான் வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது வென் சீயிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பிரியாமணி மேம் இஸ் சம்திங் எல்ஸ். ஏன்னா நம்ம பருத்தி வீரனில் எப்படி பார்த்தோமோ ஒரு 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 போல்டு யூனோ லேடி அண்ட் தட் டூஸ் இதில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது அதை விட மேலே ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது அதை விட மேலே இந்த படத்தில். அண்ட் லைக்வைஸ் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி. அவங்களும் ஆகட்டும் அண்ட் பேபி சாரா ஆகட்டும். பேபி சாராலாம் நான் ஷாக் ஆகிட்டேன், இந்த பொண்ணு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ வெரி நைஸ், வெரி ஸ்வீட் அண்ட் விவேக் வில் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தட். அதுதான் விவேக் கிட்ட. அக்ஷயாவோட ரோல்ஸ்லாம் வந்து நாங்கள் அவங்க சாரி கட்டிக்கிட்டு அந்த பிளட் வயலன்ஸ்லாம் அந்த ஷார்ட் எடுக்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. நானும் விவேக்கும் தனியாக போயிட்டு ஓகேயா கிடச்சிருச்சா ஷார்ட் வந்துருச்சாலாம் பேசிப்போம். பட் ஹீ வில் பி லைக் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படி தான் வரும்னு. அண்ட் தெர் இஸ் அதர் பர்சன், அவருக்கு ஷார்ட் அவருக்கு ஒரு லுக்கே வந்து கண் இருக்காது, ஒரு கண் இருக்காது. அவங்கள அப்படியே மேக்கப் கூட்டு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த மேக்கப் ஆர்டிஸ்ட். ஏன்னா அது அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ ஹீ brought in experienced people inside to this. ஸோ ஐ நோ அவரோட விஷன் ரொம்ப பெருசாக இருக்குன்றது ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் அ டைரக்டர்ஸ் விஷன் அவுட் இன் அ போஸ்டர்ஸ் இஸ் சம்திங் ஆல்வேஸ் சேலஞ்சிங். அது விவேக் இஸ் ஆல்வேஸ் கிவன் மீ த ஃப்ரீடம். நீ பண்ணுறா ஒன்று பண்ணுவல்ல அது பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு ஏற்றுவார். ஸோ பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஆர்டிஸ்ட் வைஸ் ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஐ குடன்ட் இவங்க சனி லியோன் அண்ட் ஜாக்கி ஷெராஃப் அவங்களது ஷூட் பண்ண முடியல. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல உங்களோட ஒர்க் பண்ணும்போது, இல்லை ஏதாவது ஒரு இம்பேக்டான சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட் ஐ மீன் ஃபோட்டோ ஷூட் அன்றைக்கி தான். அதுவே எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் என்னன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் பிளான் பண்ணுது. நான் ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், டக்குன்னு வரணும் பிளான் பண்ணணும். பட் வி ஹேவ் டு கெட்
அவர் கேட்குறத எடுக்கணும். ஸோ அதுவே எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். ஸோ அதுதான், மற்றபடி எதுவும் பெருசாக. என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்துட்டு கொட்டேஷன் கேங் ப்ராஜெக்ட் வந்து விரும்புவாங்க? ஆக்ஷன் பிடிச்சவங்க டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் வயலன்ஸ் வந்து பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இதில் கோரி வயலன்ஸ் சான்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. நான் ட்ரெய்லர் பார்த்து தான் நான் இப்போ ஜட்ஜ் பண்ணுறேன். ஆனால் வந்து டெஃபினட்டாக ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் பிடிச்சவங்களுக்கும், அப்புறம் அந்த ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பிடிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் த வே விவேக் காமிச்ச விதமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாலிவுட் படத்தில் தான் ஒரு எக்ஸ்ட்ரா வயலன்ஸ் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியோ இல்லை ப்ராப்ளி இந்தியன் இதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வயலன்ஸ் வருது. ஐ திங்க் அந்த ஆடியன்ஸ் தான் ஆக்ஷன் வயலன்ஸ் பிடிச்சவங்களுக்கு இது, எக்ஸ்ட்ரா வயலன்ஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு வந்துட்டு இப்போது நீங்கள் அங்கே ஃபில்ம் பண்ணும்போது, ஐ மீன் ஷூட் பண்ணுறச்ச உங்களுக்கு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும், இல்லை வந்துட்டு நீங்கள் ரொம்ப பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும்ல? பேபி சாரா அவங்களது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் தெய்வ திருமகள் சாரான்னு தான் தெரியும். அங்கே வரும்போது ஷி வாஸ் ஆல் க்ரோன் அப், நல்ல ஹைட்டு டவலாக வளர்ந்துட்டாங்க. அண்ட் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி வி ஹேவ் டு டேக் அ ஷாட், அதை ஒரு மாதிரி சீட் பண்ணி எடுத்தோம். பட் இட் 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 எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஐயோ இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஷி பெர்ஃபார்ம் வெல். அவங்க கரெக்டாக டைரக்டர் கிட்ட கேட்டு பண்ணாங்க, இப்படி பண்ணணும். ஷி லேர்ன்ட் எவ்ரி திங். அது எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சீ ஹர் எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரி ஒரு ரோல் அண்ட் போல்ட்னஸ் அண்ட் தட் அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே அதுவும். அண்ட் இன்ஃபேக்ட் அக்ஷயாவும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அங்கே போனப்பறம் தான் அவங்க வந்து சென்னை ஆளுன்னு தெரியும். பாம்பேயில் இருக்கிறவங்க நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் வெரி ஸ்மால் வேர்ல்ட். சென்னையில் வந்து வி ஹேட் லாட் ஆஃப் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களது அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், பிரியாமணி மேம். சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணாமல் ஏதாவது சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக கதை தெரியாது, அவ்வளோ ஃபுல் கதை தெரியாது. பட் ரியல் ஸ்டோரின்னு தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் படம் பார்க்கல, பட் ஹோப்ஃபுல்லி சூன். ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா எனக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்லலாம். பட் ஐ டோன்ட் நோ த என்டையர் ஸ்டோரி. பட் ஒன்லைனாக தான் தெரியும் எனக்கு. அதாவது போஸ்டர்ஸுக்கு என்ன தேவையோ அதை சொன்னார் விவேக். ஸோ அது மட்டும் ஐ நோ. ஓகே, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வியூ இருந்திருக்கும். அந்த என்ன ரிவ்யூ நீங்கள் கொடுக்க? கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு விஷன் இருந்தது ஷூட் பண்ணும்போது. ஆனால் இது என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண படம் பாக்ஸர் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது விவேக் வந்து எனக்கு பாக்ஸரோட ஒரு ட்ரெய்லர் கட் காமிச்சார். அது ரிலீஸ் ஆகலை. அதை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இவர் வந்து வேற ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு. ஏன்னா அதுவே ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது. நான் வந்து இதை ஹைப்புக்கு சொல்லலை. ஏன்னா இவரோட விஷன் வந்து எடிட்டிங்லேயும் சவுண்ட்ஸ்லேயும் அது வந்து இதில் வந்து தம் சிவமணி சார் மியூசிக்னு சொல்லும் போது அதோட ஹைப் வேற லெவல் போயிடுச்சு எனக்கு. அப்போயே சொன்னார் மியூசிக் வந்து அப்படின்னு சொல்லும்போது, ஆஃப்கோர்ஸ் இந்த கட்ஸு அந்த எடிட் சீக்வென்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ ஐம் ரியலி எக்ஸ்பெக்டிங் டு இட். லைக் அது நான் பார்த்ததை விட ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்தது பாக்ஸரும் சரி இதுவும் சரி. ஏன்னா பாக்ஸர் நான் பார்த்துட்டு வச்சுனா எனக்கு இது ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சேன். அதையும் மீறிட்டார். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிராஸ் பண்ணி தான் விவேக் இஸ் டெலிவரி. ஏன்னா அவர் விஷன் அவ்வளோ கிளியராக இருக்குது, கட்ஸ் எல்லாம் சாலிடாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த டைரக்டர். ஸோ அவரோட விஷன் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணோம், யாரும் பண்ணாத பண்ணோம், ஆனால் மாஸாக பண்ணணும் போது அவர் கரெக்டாக பண்ணிடுறாரு. அண்ட் ரொம்ப ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் தெரியும். he wants to do big, he wants to make it big. யாரும் பண்ணாத பண்ணும்போது அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் போது தான் you're able to explore. எனக்கும் அப்படிதான். ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து இது பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பண்ணுறாங்கன்னா there is nothing interesting. யாரும் பண்ணாத நம்ம ஒன்று பண்ணணும், ஆனால் இட் ஹாஸ் டு ஆல்சோ ரீச் மாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு தேட்டரில் இந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வரும்ல, அந்த மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் போதும் சரி, ட்ரெய்லர் காமிச்சும் போதும் சரி. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக ஐம் பிரிட்டி ஷுவர் இந்த படத்தில் வந்து இஸ் கோனா win a lot of claps and audience. அது கண்டிப்பாக இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இட். ஸோ எல்லா விதமான ஆடியன்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கொட்டேஷன் கேங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அண்ட் பாக்ஸர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க விவேக் சார் கூட. ஸோ இப்போ ரெண்டுக்கும் ஏதாவது வேரியேஷன் உங்களுக்கு இருந்ததா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது? அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருப்பாங்க, இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த கதைக்கேற்ற ஸ்டைலிஷ்னஸும் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போது அருண் விஜய் சாரோட நான் ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ப்ராப்பர் யூஎஃப்சி பாக்ஸிங், அந்த தாய் பாக்ஸிங் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு பாக்ஸிங் ரிங்கே ரீக்ரியேட் பண்ணி தான் ஷூட் பண்ணுது போஸ்டர்ஸ். ஸோ கொட்டேஷன் கேங் பண்ணும்போதும் அவர் சொன்னது அப்படி தான். இதுவும் அதே மாதிரி மேக்கப்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும், பட் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக வந்து நம்ம ஒன்று பண்ணுறோம், வயலன்ஸ் தான் அப்படின்னாரு. எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னாரு. ஐ எம் பிரிட்டி ஷுர் ஹில் எக்ஸ்ப்ளோர் ஆல் அதர் ஜானர்ஸ் ஆல்சோ. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் 2 ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குது.
பாக்ஸர்னால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், அந்த அளவுக்கு அந்த போஸ்டர் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் நாட் அவுட், ட்ரைலர் வரல, டீசர் வரல, 2 ஃபோட்டோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கான ஒரு இம்பேக்ட்னா அப்போ பார்த்துக்கோ, இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு போஸ்டர் இவ்வளோ ரீச் ஆச்சான்றது எனக்கு ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபரே நான் ஐ கேன் ஃபீல்னா ஃபார் ஹிம் இட் வில் பி அ ஹியூஜ் திங். ஸோ கொட்டேஷன் கேங்கும் அப்படி தான். அதோட டோன் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் போஸ்டர்ஸோட டோனே வந்து ரொம்ப இன்டென்ஸாக அக்ரெசிவாக ஒரு மாதிரி கிரஞ்சியாக இருக்கும். அதுதான் விவேக்கோட விஷன் அதுதான். ஸோ அது தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்ஸருக்கு அதுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் இதில் வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே, டன். இது முக்கியமாக கேட்க வேண்டிய கொஸ்டின், நீங்கள் கோட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கோட் மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா கண்டிப்பாக எல்லா நம்ம வியூவர்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ட்ரீம் கம் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இருக்கிற ஆசை தான் எனக்கும். த்ரூ வெங்கட் பிரபு சார் படம்னும் போது அது ஐ எம் ஜஸ்ட் அதுதான் எனக்கு இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. 2 days ஷூட் பண்ணோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த டீம் ஒர்க், கோபி பிரசன்னா அண்ட் வெங்கட் பிரபு, விஜய் சார், இவங்க தீஸ் ஆர் ஆல் த பெஸ்ட். இவங்க கைடன்ஸ் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ பட் இன்ஃபேக்ட் கோபி பிரசன்னா வந்து ஃபுல்லாக கைட் பண்ணார், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம். அவரோட கைடன்ஸில் தான் இட் வென்ட் ஃபார்வர்ட். அண்ட் அங்கேருந்து வெங்கட் பிரபு சார் வந்து எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், நீ ஒன்று பண்ணுவடா அப்படின்ற மாதிரி. அது எனக்கு ஐ லைக் இட் பிகாஸ் என் டைரக்டர்ஸ் அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எடுக்கிறது. அண்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண 2 days வாஸ் சம்திங் தட் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ். அவர் கூட உட்காந்து பேசினது, அவருக்கு இப்போ செட்டுக்கு போனேன்னா அவரை பார்த்து பேசுகிறேன் அண்ட் ஹீ நோஸ் மீ. அவர் வந்து பேசுவார். எனக்கு இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கல நடக்கும்னு. பட் ஒரு போஸ்டருக்கு வந்து இவ்வளோ இம்பேக்ட் அப்படி இருக்குன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்த அன்னைக்கு எனக்கு கிடச்சிது. ஏன்னா இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் ட்ரிவியா இருக்குது. என்னென்னா நியூ இயர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க கோட்டோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக். நியூ இயர் வந்து எனக்கு பர்த்டே. ஸோ என்னோட பர்த்டே Jan 1st. ஸோ அது எனக்கு இட் வாஸ் மை ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் விஜய் சார்கிட்டையும் சொன்னேன். அண்ட் வெங்கட் பிரபுவும் வந்து இட் வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா ஒரு டெக்னிக் எனக்கு ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான ஒரு பலன் வந்து கோட்டில் ஐ வாஸ் ஏபிள் டு சி. அண்ட் பிகாஸ் ஆஃப் கோட் பண்ணதுனால எனக்கு அடுத்த ஒரு 3-4 படம் வருது. ஸோ இது வந்து இட்ஸ் அ பிளெஸிங். அண்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஒரு ட்ரீம். அதெல்லாம் போனால் ஒரு தனி இன்டர்வியூ வைக்கணும். பட் யா, ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் த என்டையர் டீம் ஹஸ் கிவன் மீ. நீங்கள் வந்து ஏன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, ஐ மீன் நாட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, ஏன் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணீங்க? அது ஒரு கெரியரா? எனக்கு நான் ஆக்சுவலாக படித்தது பிகாம். அதுக்கப்புறம் வந்து சிஏ பண்ணேன், அப்புறம் எழுதி ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டாங்க என்ன பண்ணுவோம் எதுன்ட்டு, மாஸ்டர்ஸ் விஸ்காம் பண்ணேன் அண்ட் எம்ஏ ஜெர்னலிசம் கரஸ்பாண்டன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு பேஷன் தான், ஒரு ஹாபியாக ஆரம்பிச்சது. பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அது உள்ளுக்குள்ளே. அது போக 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 போர்ட்ரேட்ஸும் ஃபேஷனும் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சது தான். அங்கேருந்து ஸ்லோ 1 by 1. ஆனால் டைம் டேக்கிங் ப்ராசஸ் அது. 16 years ஆச்சு. ஸோ ஆனால் வந்து இட்ஸ் லாங் இயர்ஸ். இப்போ இருக்கிறதுலாம் ஈஸியாக கற்றுக்கலாம். பட் நாங்கள் கற்றுக்கும் போது இட் வாஸ் நாட் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு 6 years ஆகும் டு சி மணி. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 6 years ஆகிடும். வீட்டில் கற்றுவாங்க, நிறைய இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ ஆல் தட். இப்போது யூனோ ஹவு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபினான்ஸு, அது ஒரு தனி எஜுகேஷன் டாபிக். அதுக்குள்ளே போனால் அது ரொம்ப நேரம் போகும். பட் as long as நீங்கள் பண்ணுற வேலை கரெக்டாக இருக்குது, 4 பேருக்கு ரீச் ஆகுது, அதில் மூலிமா நம்ம சம்பாதிக்கிறோன்னா we are on the right track. கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி 16 years இருக்கிறதே பெரிய. ஆமாம், கம்பேர் பண்ணிக்க கூடாது. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணக்கூடாது யார் கூடயும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் போய் போதும், உங்களுக்கு ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என் ஒர்க் பார்த்துட்டு யார் எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து ஐ மேக் ஷுர் அது வந்து அதுக்கான ஹோம்ஒர்க் நான் என்ன பண்ணுமோ. பிகாஸ் இன்னைக்கு என் பிராண்டு என்ன தெரியும்னா பிகாஸ் ஆஃப் தட். அந்த ஹோம்ஒர்க்கு அந்த ஹார்ட் ஒர்க் தான். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜில் வந்துட்டு சிஏ பண்ணேன், ஃபெயில் ஆனேன்னு சொல்லும்போது எனக்கு நண்பன் படம் ஞாபகம் வருது. அதில் போய்ட்டு நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக போகிறேன். இல்லை அங்கேயுமே அப்படிதான். நம்ம வந்து இப்போது பாக்ஸர் பண்ணும்போதுமே விவேக் என்ன ட்ரை பண்ணுவாருன்னா, லைக் ஹீ வில் டெல் மீ என்ன நான் பண்ண படத்தை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ முக்கியன்றது ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த படமும் நம்மளுக்கு வருமா வராதான்னு ஒன்று இருக்குது. ஸோ பண்ணுற அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் பண்ணுற எல்லாமே நாளைக்கு வந்து திரும்பி பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது கொட்டேஷன் கேங் வந்து எனக்கு டெஃபினட்டாக இட் வில் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் அதர் ஃபில்ம்ஸ்.
பாக்ஸரும் சரி கொட்டேஷன் கேங் சரி விவேக்கோட நான் ஒர்க் பண்ணால் அது இதுக்கு நாங்கள் 2 பேரும் இப்போ அது ஒரு தனியாக கோம்போ மாதிரி ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் மாற்றுறாருன்னு நினைக்கிறேன். பட் அதான் அவர் அந்த கனெக்ஷன் தான். பிகாஸ் மை போர்ட்ஃபோலியோ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஹீ ஸ்டில் லைக்ஸ் த ஒர்க். இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக கால் பண்ணலாம் டக்குன்னு நாங்கள் ஏதோ பேசிப்போம். ஸோ அது வந்து எப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐ திங்க் நம்ம அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் தட் ரிலேஷன்ஷிப் வித் த டெக்னீஷியன் சினிமாவில். ஏன்னா நம்ம ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கிறது அதை வச்சு தான். கண்டிப்பாக. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹர்டில்ஸ். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவங்க கண்டிப்பாக வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு சர்டென் பாயிண்ட் வரும்போது வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டில் உள்ளவங்க டவுட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்குமே ஒரு டவுட் வந்துருக்கும். எஸ் ஃபோட்டோகிராஃபர், ஓகே நம்ம இதுக்கு மேலே இந்த ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அண்ட் டெஃபினெட்லி ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது யோசிச்சிருப்பீங்கல்ல? இல்லை, நான் ஆக்சுவலாக 1 இயர் டிஜேவாக இருந்தேன் சென்னையில். மியூசிக் அண்ட் டிஜே அது சும்மா ஒரு ஹாபியாக பண்ணது. பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் எங்கேயுமே நான் வந்து இது விட்டுடலாமான்லாம் தோணல. இது எப்படி பிரேக் பண்ணி வெளில வருதுன்னு மட்டும் நம்ம வந்து எல்லாரோட இதையும் வந்து நம்ம பிரேக் பண்ணணும். அந்த ஒரு இதில் தான் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணது. ஐ திங்க் அதுதான் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா யூ வாண்ட் டு டூ தட். அண்ட் அது பண்ணும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் பிரேக் தட். ஸோ அண்ட் யூ வில் அச்சீவ் இட். அண்ட் தென் உங்களை வந்து நோன்னு சொன்னவங்க எல்லார்ட்டையும் ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ தட் இஸ் தேட். நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னா ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. தே ஹேவ் தேர் ஆன் ஸ்பாட் ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து விவேக் சார் வந்து ஸ்டோரி வந்து சொல்லும்போது இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, ஒரு ரா சப்ஜெக்டாக இருக்க போது, வயலன்ஸ் இருக்க போது, அண்ட் இந்த மாதிரி தான் கதை ஃபீமேல் சென்ட்ரிக்காகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஹி மஸ்ட் ஹேவ் மென்ஷன்ட் பிரியாமணி மேம் இருப்பாங்க அண்ட் சன்னி லியோன் மேம் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களை பார்க்கும்போது வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த முத்தலகா பார்த்து பிரியாமணி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள வந்துட்டு இந்த இடத்துல விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஆக்டாக தோணுச்சிங்களா? இல்லை, அதான் விவேக் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்னா ஸ்டோரி ஒன்லைன் மாதிரி சொன்னார், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டு. இதோட மேக்கப் அவங்களோட லுக் வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்கும். இதுதான் அவர் சொன்ன மொதல் பாயிண்ட். போஸ்டர்ஸ் பார்த்தா டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ. ஏன்னா விவேக்கோட ஸ்டைல் எனக்கு தெரியும். நான் அவர் இன்ஃபேக்ட் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எக்ஸ்ட்ரீம் ஒரு வயலன்ஸ் காட்டுறவர் யா நீ போயா இதே அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா எனக்கு அதான் வேணும் அப்படின்னாரு. ஸோ அப்படி சொல்லும் போதே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து அஃப்கோர்ஸ் பிரியாமணி மேம் வந்து நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் லுக் வைஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் பிளட் வயலன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு படி மேலே. ஸோ அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் விவேக் கிட்ட. அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் வந்து இட் ஷுட் டிஸ்டர்ப்ன்ற மாதிரியே பண்ணுவார். ஸோ எனக்கு அந்த கண் இல்லாத ஆள் அவர் சொல்லும் போது இப்படி தான் இருக்கும். இந்த கேரக்டருக்கு கண் இருக்காது, அவர் இட் வில் பி ஹாஃப் பர்ன்ட் அப்படிலாம் சொன்னார். எப்படி இது பாசிபிள்னு பண்ணோம். அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் இன்றைக்கும் எனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி தான் நான் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுவேன். அப்போ மியூசிக்குமே ப்ளே பண்ணும்போது அந்த மியூசிக்குமே கொஞ்சம் இன்டென்ஸாக ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு மாதிரி ஹெவி மெட்டல் மாதிரி தான் போகும். ஸோ அதுதான் தட் இஸ் ஹவ் விவேக் கெட்ஸ் இட். உங்ககிட்டேருந்து ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அவருக்கு தெரியும். அண்ட் தட் இஸ் வை ஹீ சூஸஸ் சர்டன் பீப்புள். ஓகே இப்படி வேணும் இப்படி வேணும்னு. ஏன்னா நம்ம போர்ட்ரேயில் ஒன்று வந்திருப்போம். இப்போ இப்போ இந்த சாரா அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சது தெய்வ திருமகள் தான். ஸோ அந்த பொண்ணு வளர்ந்து வந்து நின்றுட்டு பண்ணும்போது நாங்கள் ஸ்மோக் பண்ணுற ஷார்ட் அதெல்லாம் பண்ணும்போது இட் வாஸ் சம்திங் எல்ஸ். ஸோ எல்லாமே விவேக்கோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த ஒரு ஹை தான் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு மெயின் கீ. இவ்வளோ அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னா கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் விவேக்கோட விஷன் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்? ஐம் ஹேண்ட்ஸ் டவுன் இது வந்து டெஃபினட்டாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஐ ப்ரே ஃபார் இட், ஐ மேனிஃபெஸ்ட் ஃபார் இட். ஏன்னா பிகாஸ் விவேக்கோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியும். அதோ அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இஸ் yet to come out. I hope it starts and comes out very very soon. And this is going to be his debut release. And அவர் 2 பேரலல் வேர்ல்டில் ஒரு வேர்ல்டு செட் பண்ணிட்டு இருக்காரு. அது கம்ப்ளீட்லி பாக்ஸிங் படம், இது கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரீம் நேச்சுரல் வயலன்ஸ் படம். ஸோ ஆனால் 2த்துலேயும் இதை பார்த்தா விவேக் அப்படின்னு தெரியும். அந்த ஒரு ட்ரேட்மார்க் வச்சுட்டார், ட்ரெண்ட் செட் பண்ணிடுவார் இவர் வந்து. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் அதர் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஹீஸ் ரைட்டிங் அதர் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன். அவர் பார்த்து ரொம்ப நாள் ஐ ஹேவ் டு டாக் டு ஹிம். பட் ஹீ வில் மேக் திஸ் பிக். ஐ எம் கேரண்டிங் இன் திஸ். ஏன்னா எங்களுக்கே எக்ஸைட் ஆகுது. ஸோ பார்க்குறவங்களுக்குலாம் டெஃபினட்டாக நிறைய எக்ஸைட் ஆகும். ஏன்னா ஹீஸ் ஷோன் எவ்ரிபடி. நம்ம யாரும் இவங்க பிரியாமணி இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டாங்க, அக்ஷயா அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க, சன்னி லியோன் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க, ஜாக்கி ஷ்ராஃபையும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. பேபி சாரா பார்க்காத ஒன்று காமிக்கும் போது இட் ஆல்வேஸ் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி எனக்கும் விவேக்குமே. இது வரைக்கும் யாராவது பண்ணது
இது வந்து நம்ம சொல்லிக்காம ஒரு 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டோம். ஓகே. ஸோ என்னோட பாலிசி அதுதான். இது வரைக்கும் பார்க்காத மாதிரி தான் நான் ஷூட் பண்ணுவேன். இப்போ விஜய் சார் ஷூட் பண்ணுறேன்னா நம்ம ஒன்று பண்ணணும். இது வந்து இட் ஹேஸ் டு டாக். ஃபேன்ஸ் வந்து பைத்தியம் ஆகிடுவாங்க. ஏன்னோ நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வரும்போது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆன்கோயிங்கில் சஸ்பென்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அன்டவுட்டட்லி. அதில் இன்னும் நிறைய இருக்குது. லாட் ஆஃப் போஸ்டர்ஸ் டு கம் அண்ட் பிக்சர்ஸ் டு கம். ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் வெரி வெரி சூன். Have one more film. Title illa, I can't talk much about it, but it's again a big star. Okay. There is one in Telugu also. Okay. So அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். I hope விஜய் சாரோட நெக்ஸ்ட் படமும் பண்ணணும். அது வந்து எனக்கு ஆசை, அவ்வளோதான். அது மேனிஃபெஸ்ட் பண்ண. பட் அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அண்ட் இதுதான் இப்போதைக்கு. For now it's greatest of all time. அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. அண்ட் ஃபைனலி ஒரு கொஸ்டின். ஸோ இதில் டெக்னிக்கலி வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். இப்போ ஃபோட்டோகிராஃபிங்கும் போது நீங்கள் வந்து பப்ளிசிட்டி ஃபோட்டோகிராஃபியில் இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி நிறைய கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். இதில் நீங்கள் இன்னும் ஏதாவது அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை இதுவும் இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு? இல்லை, இதோட யூனிக்னஸ் கொட்டேஷன் கேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட யூனிக்னஸ் தான். ரா வயலன்ஸ், அந்த ரா வயலன்ஸ் வந்து போஸ்டர்ஸ்லேயும் இருக்கணும். இப்போ நீங்கள் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஷாட்ஸாக தான் இருக்கும். டிசைன் எலிமெண்ட்டாக பெருசாக எதுவுமே இருக்காது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் டிசைனரோட இன்புட்ஸ் அங்கே இருக்குது, மேஜராக இருக்குது. பட் அது வந்து அங்கே எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணுமோ அவ்வளோ நேச்சுரலாக ஹெட் ஷாட்ஸாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லாம் லைஃப் ஸ்டைலாக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆஸ் அ கேம்பெயின் போஸ்டர்ஸாக கொட்டேஷன் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரா ஒரு கிரிட்டியாக இருக்கும் வயலன்ஸ். அதை நாங்கள் எப்படி டோனில் என்ன டோனில் கொண்டு வரணுமோ அது வந்து டிசைனர் அண்ட் டைரக்டர் ஹஸ் brought it. ஓகே. ஸோ ஐ திங்க் இதுலேயே அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். இதுக்கு மீறி பண்ணலான்றது நான் மிஸ் பண்ணது ஷூட் பண்ணது தான் கேரக்டர்ஸு. பட் இட்ஸ் டன் இஸ் ஜாப். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் ஃபார் கொட்டேஷன் கேங் அண்ட் விவேக். தேங்க்ஸ் டு விவேக் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ். இது வந்து ஐ ஹோப் ஐ பிகம் அ பார்ட் ஆஃப் த டீம் கான்ஸ்டன்ட்லி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கூட ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் விவேக். வி வில் யூ லைக் நீங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. ஹோப்ஃபுல்லி பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு இவ்வளோ கொஸ்டினுக்கு தேங்க்யூ ஃபார் ஹேவிங். ரொம்ப தேங்க்யூ. அகைன் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்வேஸ் ஹாப்பி. யா நாங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் எங்கள் மனசுல இருந்து கேட்குறோம். இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் வரலையா? அப்பா இங்கேயே கட் பண்ணிக்கோங்க. இல்லை, நான் போனேன், ஆடிஷன்ஸ்லாம் போனேன். அது வந்து கூப்பிட்டா போகலாம் அதுக்கு நான். பட் ஐம் நாட் இன்டு இட். யூ ஆர் நாட் ட்ரைங் ஃபார் தட்? ட்ரைங்லாம் கிடையாது. போனேன், சொல்லக்கூடாது படத்தெல்லாம். ஆனால் ஆடிஷன்ஸ்லாம் போனேன். அது கூப்பிட்டா அது நம்ம கையில் கிடையாது. அது நான் வந்து நானாக கேட்கல, அவங்களா கேட்கும்போது ஓகே அப்படின்னு போவோம், அவ்வளோதான். பட் நம்மளுக்கு என்னோட ஸ்ட்ரென்த் பிஹைண்ட் த கேமரா. என்னால் முடியும். அந்த தைரியம் வந்து எனக்கு கேமரா முன்னாடி தெரில. அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல அந்த பெருசாக. ஓகே. சரி, உங்களோட ஃபோட்டோகிராஃபி லைன்லேயே நீங்கள் வந்துட்டு இன்னும் சீக்கிரம் வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய இன்டர்வியூ எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வாய் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், இன்னொரு இன்டர்வியூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய். பாம்பே போகும்போது சார் வந்து கூப்பிட்டாரு, வாங்க ஜாகி சார் அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நல்லா இல்லை வானா சார், நம்ம சடனா போனா பாக்குறது நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்க மாட்டோம். ரெகல்சர் பண்ணும்போது அவர் ஜாகி சார் அப்படியே லாங்ல இருந்து பாக்குறாரு. ஒரே ஷாட் பார்த்தோன்னே சோட்டோ இஸ் வெரி நைஸ் குட். மறுநாள் வந்து அவர் என்ன கார்ல வந்து உட்கார வச்சு பேச, அவர் கார்ல வந்து யாரையும் ஏத்த மாட்டாரு. ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து பேசுறாரு. பிரியமணி வரும்போது 4 பவுன்சர்ஸ் அப்படி கம்பீரமா வராங்க. நம்மளும் புதுசு, ஏன்னா சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப கஷ்டம் பண்றது. யார் மிஸ் பண்ணா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். எடுத்து அடிச்சு முடிச்சு உள்ள போயிட்டு வீடு எடுத்து வாயில வச்சு அப்படி பத்த வச்சு அப்படி வச்சு இலை அப்படிடும். செம்மையா அந்த செம்ம கிளாஸ் டோட்டலா எல்லாம் கிளாப் பண்ணாங்க. இப்போ எனக்கே ஷாக்.